திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆற்றின் வழியே சடலத்தை தூக்கி சென்ற அவலம் நிகழ்ந்துள்ளது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் கமண்டல நதியில் ஆபத்தான முறையில் சடலத்தை தூக்கி செல்லும் பொதுமக்கள் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த படவேடு அடுத்த கமண்டலபுரம், கணேசபுரம், அர்ஜுனாபுரம் உள்ளிட்ட பொதுமக்கள் அதில் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் மயான பாதை இல்லாமல் பல நூறு ஆண்டுகளாக அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது கமண்டல நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கமண்டலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி குள்ளன் என்கிற பிரகாஷ் நேற்று விடியற்காலை இயற்கை எய்திய நிலையில் அவருடைய சடலத்தை ஆற்றின் வழியாக கொண்டு செல்லும் போது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால் இடுப்பளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் சடலத்தை பொதுமக்கள் சுமந்து சென்று வருகின்றனர். இறந்தவரை சடலத்தை கொண்டு செல்ல வழி இல்லாமல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மயான பாதையை அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாக சார்பிலும் ஊராட்சி மன்ற தலைவரிடம், பிடிஓ ஆபீஸிடம், ஆரணி நகராட்சியிடம் பலமுறை கோரிக்கை அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் உடனடியாக மயான பாதைக்கு பாலம் அமைத்து பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.